தமிழகத்தில் ஆணவ கொலைகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடலூர் கல்லூரி மாணவர் மரணம் குறித்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசகுழி கிராமத்தை சேர்ந்த மாணவர் ஜெயசூர்யா. இவர் அப்பகுதியில் உள்ள கல்லூரியில் பிகாம் படித்து வந்தார். கடந்த மே 18 இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சாலை விபத்தில் மரணமடைந்தார். மரணத்தில் சந்தேகம் உள்ள நிலையில் தன் மகன் ஆவணக்கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்றக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாணவரின் தந்தை முருகன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி பி. வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது கூறிய நீதிபதி, தமிழகத்தில் ஆணவ கொலைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. ஆனால் துரதிருஷ்டவசமாக இதுபோன்ற குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. ஆணவ கொலை அதிகரித்து வந்தாலும் உண்மை வெளியில் வருவதில்லை. இந்த வழக்கு பொறுத்தவரை மாவட்ட காவல்துறையின் விசாரணையில் நீதிமன்றத்திற்கு சந்தேகம் உள்ளதால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்றுவதற்கு இது பொருத்தமான வழக்கு. எனவே ஆவண கொலை என்ற சந்தேகம் உள்ளதால் விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை 2 வாரங்களில் சிபிசிஐடி வசம் குற்றஞ்சாவடி போலீசார் ஒப்படைக்க வேண்டும். சிபிசிஐடி நியாயமான விசாரணை நடத்த வேண்டும். இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டார்.